உரையாடல். நான் கண்ணகி அரசரிடம் நீதி கேட்டு வந்துள்ளேன். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? அவள் நீதி கேட்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. பெண்ணை உள்ளே செல்லுங்கள். இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு தலையிட்ட போல துரையம்மை நாடி வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாரை கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமாக வணங்க அதன் கன்றை தேர்காலிச்சு கொன்று அதே தேர்காலிச்சு தன் மகனையும் கொன்றானே மனுநோதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்க வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு வேறைய கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பணியிலாற்றிருக்கூடிய மாசாத்தூரின் மகனாகிய கோவலரின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலரின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்தேன், கால் சிலைமையில் விற்க வந்தேன், கணவனை அநியாயமாக கொண்டு விட்டாய். நீ செய்தது தகுமா? பெண்ணே, கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்ற அத்து ஏற்புடையது. அத்து அறநெறியுமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறி இழைத்தவர்களை தண்டித்தால் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்து அரசிற்குரிய சில மன்று அதன் இணைச்சிறப்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிறப்பு பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிற்குரிய சிறப்பு பரல் முத்துக்களால் ஆனது. ஆண்டோர் நினைத்த இந்த அவரணியிலே அனைவருக்கும் உண்மையை இருக்கிறேன். இங்கே யாரெங்கே அரசனிடம் கைப்பற்றிய சிறப்பை கொண்டு வா. இந்தாங்கள் அரசே. பெண்ணே, உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறி இழுக்கு என்பதை இதோ வைக்கிறேன். இங்கே வா.